ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் கன்சென்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ என்னன்னா ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி மற்றும் பலர் நடிச்சு வெளியான பிளாக்மெயில் படத்தை பத்தி தான் பார்ப்போம். இந்த பிளாக்மெயில் படத்தோட கதை என்னன்னா, ஜிவி பிரகாஷ் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டிரைவரா வேலை பண்ணிட்டு இருக்காரு. டிரைவரா வேலை பண்ணும்போது அவரோட டெம்போ வந்து காணா போயிருது. அந்த டெம்போக்குள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஒரு முதலாளி வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த டெம்போக்குள்ள கொக்கைன்ஸ் எல்லாம் இருக்கு, நீ வந்துட்டு ஒழுங்கா அதுக்கான ரீபே பண்ணிடு, இல்லாட்டி அந்த உள்ள இருக்கிற ஸ்டப்பை கொடுத்துரு, அது வரைக்கும் வந்துட்டு உங்க லவர் என் கிட்ட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வந்துட்டு ஒரு காசுக்காக ஒரு கடத்தல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு போட்டாரு. என்னன்னா வந்துட்டு பிரபல தொழிலதிபரான ஸ்ரீகாந்த் அவரோட வந்துட்டு மகளை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு லிங்கா மூலியமா. சோ தூக்கலாம் ட்ரை பண்றப்ப அந்த குழந்தைய ஆல்ரெடி வேற யாரோ தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த பிளாக்மெயில் படத்தோட ஒரு கூர்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. பர்டிகுலரா வந்துட்டு இந்த ப்ரீ இன்டர்மிஷன் அந்த ஒரு சீக்வன்ஸாவே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லணும். இதை தவிர வந்துட்டு படத்துல நடிச்ச ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், பிந்து மாதவியா இருக்கட்டும், லிங்கா கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெடின் கிங்ஸ்லியோட காமெடி அங்கங்க சிரிக்க வைக்குது. இந்த படத்தோட டிராபேக்ஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எனக்கு லென்த்தியா இருந்தது. அண்ட் வந்து இந்த படத்துக்கு இவ்வளவு பாடங்கள் தேவையில்லைன்னு தோணுச்சு எனக்கு. ஒரு 4-5 பாட்டு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டர்ன் ரொம்பவே நல்லா இருந்தது. கோகுல் பினாயோட சினிமோட்டோகிராஃபி நல்லா ரிச்சா இருந்தது. இந்த படத்தோட எடிட்டிங் வந்துட்டு 2 hours வந்து நல்லா கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஜிவி பிரகாஷோட முந்தைய படங்களுக்கு இந்த படம் நல்லாவே இருந்தது. ஒரு டீசென்டான ஒரு த்ரில்லர் தான் இந்த படம்.